இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 26ஆம் நாள் 10/1/2026 ஜனவரி மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:33. லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி பிற்பகல் 12:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் இரவு 7:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:37 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். செயல்களை எல்லாமே தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. தனிப்பட்ட திறமையின் காரணமாக உங்களுடைய செயல்திறன் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். உங்களுடைய பணிக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல உறவு பிணைப்பும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. என்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நல்ல மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். தொழில்துறையில லாபமும் இருக்கும். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களுக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று உடன் பிறந்தவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான வெளிநாட்டு உதவிகளும் வந்து சேரும். உங்களுடைய திட்டங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஏதாவது இடையூறுகளும் ஏற்பட்டு கவனத்தை சிதற விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல மனைவியும் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில பயணங்கள் சென்று வருவது செலவுகளையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். இன்று மனதில உற்சாகமும் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இதனால நன்மைகளும் உண்டாகும். எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். சகோதரர்களின் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிள்ளைகள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல சற்று சோம்பலாகவும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். இதனை பயனுள்ள வகையில பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கும். எந்த ஒரு செயலிலுமே எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகரிக்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன சோர்வும் நீங்கும். பல வகைகளிலுமே உங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உறவு நிலையும் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சக ஊழியர்களினால மன அமைதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்கள் உதவிகளும் இருக்கும். நினைத்த சில பணிகள்ல தாமதங்கள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க.
லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. பலன்கள் கலந்தே காணப்படும். இன்று உங்களுடைய இலக்குகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இன்று தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணிகளை திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படும். அனுசரணையாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் போதுமான அளவிற்கும் இருக்கும் என்ற அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையிடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில்ல புதிய பாதைகளும் தென்படலாம். வருமான வாய்ப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருள் வரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதற்காக சில திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்து சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை அதிகமாக இருப்பதனால குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் போகலாம். சில செலவுகளும் இருக்கும். ஜாமீன் கையெழுத்து போடுவதற்கு முன்பாக நிதானமாக யோசிப்பதும் நல்லது. வங்கிக்கு செல்லும் பொழுது பணத்தை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் என்று உங்களிடத்துல பாசமாகவும் நடந்தும் கொள்வாங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களும் தேடியும் வரலாம். உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சில எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. கடின உழைப்பிற்கான நல்ல ஒரு பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. சில முக்கியமான விஷயங்களை இன்று செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். திருமணம் அல்லது சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல் உறவும் அன்பு நிறைந்ததாகவும் இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடியும் வரும். பெற்றோர்கள் இடத்துல ஆதரவாகவும் செயல்படுவீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு விற்பனையில கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல இடமாற்றங்கள் சார்ந்த எண்ணங்களும் நிறைவேறும். உத்தியோகத்துல திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் மேம்படும். தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று சற்று பொறுமையை கையாள்வதும் நல்லது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். இன்று உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். செயல்களை செய்வதற்கு முன்பாக ஒன்றிற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகப்படியான பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுல கவனக்குறைவான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகஜமான அணுகுமுறையுடன் செயல்படுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கூடுதல் செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் தீரும். தொழில்ல புதிய மாற்றங்களையும் செய்வீங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல திறமைகளும் பாராட்டவும் படும். சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதுரியமான அணுகுமுறையினால தொழிலை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது மனதில் ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் சோகமான உணர்வுகளுடனும் இருப்பீங்க. தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடித்து மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவதும் நல்லது. சில திடீர் முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவீங்க. வேலையில நல்ல செய்திகளையும் பெற்றுவிடலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வேலையில வெற்றியையும் பெற்றுவிடலாம். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நல்ல நட்புகளும் வந்து சேரும். திருமணம் தொடர்பான முயற்சிகள்ல நல்ல செய்திகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதுமையான சிந்தனைகளும் ஏற்படலாம். பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். சுபகாரியங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று மற்றவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவதும் நல்லது. சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். உறுதியான மனநிலையுடனும் காணப்படுவீங்க. சற்று போராட்டங்களும் இருக்குங்க. ஆனாலும் அதனை எல்லாமே வென்று காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் வைத்தும் கொள்வீங்க. பணியில வெற்றிகரமான முயற்சிகளும் நிறைவேறும். தடைகளையும் தாண்டி வந்தும் விடுவீங்க. அதிகப்படியான வேலைகளின் காரணமாக திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுல எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக உணரவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண பற்றாக்குறைகளுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக சற்று செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிறப்பான வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். கையிருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். காரிய வெற்றியும் உண்டாகும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல உதவி பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு எதிராக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால இருந்து வந்த மன சங்கடங்களும் நீங்கும். வேலையில இருந்து வந்த அழுத்தங்களும் நீங்கும். அவசியமற்ற வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக சென்று வருவதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. புதியவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஏதிலும் சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணை இடத்துல இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருடன் நீண்ட நேரம் செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான பயணங்களும் சென்றும் வருவீங்க. வேலையில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்ப சூழ்நிலைகள் சிறப்பாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வேலை அல்லது தொழில் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. பெரிய பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மனதுல புதுவிதமான தேடல்களும் ஏற்படலாம். வர்த்தக பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. காப்பீடு வகைகள்ல ஆதாயமும் உண்டாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உடற்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் இருக்கும். வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான மனநிலையுடனும் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமாக உழைக்கவும் செய்வீங்க. எல்லா விதத்திலும் வளர்ச்சியும் இருக்கும். பணியில புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல உற்சாகமும் திருப்தியும் காணப்படும். பணிகளை எல்லாமே விரும்பி மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் என்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். நிதியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிறப்பான ஆரோக்கியத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறை கூறியவர்களை இப்பொழுது உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ந்தது. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் வந்து சேரும். வெளிநாட்டில இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊழியர்களும் உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. எப்பொழுதோ நடந்த சம்பவத்திற்காக இப்பொழுது நீங்கள் உங்களை நீங்களே குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகத்திலும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உங்களை அறியாமலேயே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்துல முன்கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம்.
வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை அறிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சகிப்புத்தன்மையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். எதிர்பாராத விதத்துல வேலையில ஏதாவது நிலுவைகளும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த மாற்றங்களும் ஏற்படும். குடும்பம் தொடர்பான சில கவலைகளும் அவ்வப்பொழுது இருக்கத்தங்க செய்யும். இன்றைய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் அவ்வப்பொழுது இனம் புரியாத சிந்தனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்களின் மூலமாக அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். பணிபுரியும் இடத்துல பொறுப்புகளும் இருக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. எதிலும் பொறுமையாகவும் இருங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால அனுசரணையான போக்குடனும் உணர்வீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாகவும் இருங்க. எடுத்த காரியங்கள்ல சில விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் வைத்தும் கொள்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பணியில முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அமைதியான போக்குடன் இருப்பதும் நல்லதுதாங்க. உங்கள் துணையிடத்துல சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். இன்றைய நாள சிறந்த நாளாக ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. முக்கியமான முதலீடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சில மங்களகரமான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில நேர்மையாகவும் திறமையாகவும் செயல்படவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிலும் என்று திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல கவனக்குறைவாக பேசிவிடவும் வேண்டாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி மயங்கிவிடவும் வேண்டாம். பெண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவி வழி உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வரலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய உதவிகளும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களினால இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். மனதில உற்சாகமும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில உற்சாகத்துடனும் இருப்பீங்க. மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பாகவும் போட்டிகளும் இருக்கத்தங்க செய்யும். உங்களுடைய வேலை திட்டங்களை எல்லாமே விரும்பி செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் பிரியமானவர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வழியில ஒற்றுமையும் இருக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்களும் இருக்கும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. இன்று உத்தியோகத்துல எதிர்பார்த்த பொறுப்புகளும் கூடி வரலாம். மனதளவுல புத்துணர்ச்சியும் உண்டாகும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். தந்தையிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பாக நாளாகவும் அமையும். சகோதரர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களுடைய வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே தரமாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறனுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. கனிவான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றகரமாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான உயர்வும் இருக்கும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பதவி உயர்வுகளும் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய வேலைகளையும் அவசரங்களையும் வீட்டுல உள்ளவர்கள் புரிந்தும் கொள்வாங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை நீங்க அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க. மற்றவர்களுக்கு எந்த விதமான அறிவுரைகளையும் கூறவும் வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. அதற்கு ஏற்ப உங்களை மாற்றி அமைக்கவும் செய்வீங்க. வழக்குல சாதகமான தீர்ப்பும் இருக்கும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று பல வகைகளிலுமே அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். தந்தையிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. வாழ்க்கை துணையின் முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்புகளையும் தருவீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. இன்றைய நாள் முழுவதுமே புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்கும். உங்களுடைய எதிரிகளும் விலகியும் செல்வாங்க. உங்களுடைய குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். தைரியமாகவும் செயல்படுவீங்க. துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. நெருக்கமானவர்களுக்காக சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. கடன் பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதளவுல இருந்து வந்த சஞ்சலங்களும் நீங்கும். இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சூழ்நிலைகள் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். இன்றைய நாள் சில சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சூழ்நிலைகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. அதற்கான உறுதியான மனப்போக்குடனும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்க தங்க செய்யும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடன் இருப்பதும் நல்லது. உங்கள் இருவருக்கும் இடையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். மகிழ்ச்சியான தருணங்களும் இருக்க தங்க செய்யும். இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கமும் இருக்கும். இது உங்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். நிதிநிலையை சிறப்பாக கையாளவும் செய்வீங்க. சில கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து கடந்து வந்தும் விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனமும் அமைதியாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். அரசு அலுவலகங்கள்ல வேலைகளும் சிறப்பாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல மகிழ்ச்சியான விஷயங்களும் நடைபெறும். கடன் சுமையும் குறையும். சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. குலதெய்வ வழிபாடுகளை குடும்பத்தினருடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான தனித்துவமான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. எதையுமே நிதானமாக யோசித்து செயல்படுவதும் நல்லது. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளும் இருக்க தங்க செய்யும். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றவர்கள் குறை கூறும் அளவிற்கு நீங்க நடந்து கொள்ளவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய விஷயத்திலையும் அன்பாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்தினர் நண்பர்களும் ஆவாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இனிமையாகவும் பேசுவீங்க. மற்றவர்களுடைய மனதையும் புரிந்தும் கொள்வீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் அறிவாற்றலினால வேலைகளை எல்லாமே வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் மற்றும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி ஆதாயமும் உண்டாகும். இன்று நீங்க எதிர்பார்த்ததை விட செயல்கள் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். வேலையில எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். புதிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் குறையும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. கோபம் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் லாபகரமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சுய முயற்சியின் மூலமாக முன்னேற்றமும் உண்டாகும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பணியிடத்துல உங்களுடைய செயல்திறனை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. தனித்திறமை மற்றும் படைப்பாற்றலுடனும் இருப்பீங்க. ஆதரவுகளும் இருக்கும். அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். விருந்தினர்களுடைய வருகையினால இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இருவருமே என்று ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாதுகாப்பான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிறப்பான வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழில முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க.
சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் நடைபெறும். மனதளப்பட்டதை வெளிப்படையாக பேசும் பொழுது உறவினர்களுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையில்லாத தலையீடுகளும் வேண்டாம். அவசியமற்ற செலவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. கடன் வாங்கி யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். அரசாங்க வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும், எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணவரவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியும் உண்டாகும். வியாபாரம் தொடர்பாக வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நெருங்கிய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். சில விஷயங்களை போராடியாவது முடிக்கவும் செய்வீங்க. கலைப்பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சாதகமான சூழலும் இருக்கின்றது. உழைப்பிற்கு மேன்மையும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. அமைதியாகவும் உணர்வீங்க. என்று தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவில நல்லிணக்கம் பாதிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். பணத்தை தேவையான விஷயங்களுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். கோயில் திருப்பணிகளுக்கு நன்கொடைகளையும் தருவீங்க. கண்கள் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரிசோதனைகளையும் மேற்கொள்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் சேர்க்கையும் இருக்கும். சாமர்த்தியமான பேச்சுக்களினால சில சிக்கல்களை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. தொழில பார்ட்னர்களும் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய போக்கு உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொத்துக்கள் சார்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று அவசரம் இல்லாமல் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். பொறுமையாகவும் இருங்க. பிள்ளைகளினால சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மனதளவுல புதிய தைரியத்துடனும் இருப்பீங்க. சுப காரியங்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புதிய பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் என்று ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும்.
சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய கொள்கைகளை அடைவதற்கு திடமான முயற்சியுடனும் இருப்பீங்க. திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். பணிகளை பொறுமையாக மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். இதனால இருவருக்கும் இடையில உறவு நிலை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பும் ஏற்படலாங்க. உங்களுடைய பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் நல்லது. விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பணத்தை விவேகத்துடன் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பதட்டங்களும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நினைத்த வேலைகள் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். பூமி லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றமும் இருக்கும். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். பணவரவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வேலையில உயர்வும் இருக்கும். புதிய தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. கால நேரம் பார்க்காமல் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. அவசரமான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மன தைரியத்தையும் ஏற்படுத்தும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பண பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்கவும் வேண்டாம். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதனால புரிதல்களும் உண்டாகும். தள்ளிப்போன சில வாய்ப்புகளும் கூடி வரலாம். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். தனம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 7:37 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்ததை நினைத்த வேகத்துல செய்து முடிக்கவும் செய்வீங்க. துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுக்கு என்று புதிய பாதைகளை அமைத்தும் செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களும் இருக்கின்றது. சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளும் இருக்கத்தங்க செய்யும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. திருமண உறவுல அமைதியாகவும் உணர்வீங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும்.
இன்று இருவருக்கும் இடையில இருந்து வந்த மாறுபட்ட கருத்துகளும் மாறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். இன்று பணவரவு உங்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு செயல்படவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. பணவரவும் இருக்கும். பேச்சுக்களிலும் செயல்களிலும் செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல நல்ல பழக்க வழக்கங்களும் ஏற்படலாம். தொழில முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலையில இடமாறுதல்களும் ஏற்படலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி போராடி வெற்றி பெறவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையிலுமே தயங்காமல் இறங்கவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல தேவையற்ற சர்ச்சை பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களினால மன நிம்மதியை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். ஒரே நாள்ல முக்கியமான 4-5 வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். நகைச்சுவையாக சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் கூட மற்றவர்களினால தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். வேலை சுமையும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மாலையில உறவினர்கள் நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கேட்ட உதவிகளை செய்தும் தருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எந்த ஒரு செயலிலுமே பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றங்களும் இருக்கும். பழைய நிகழ்வுகளை பற்றி விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:37 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.